சிங்கப்பூரில் இப்போ வர ஹெச்டிபி ஃப்ளாட்ஸ் எல்லாம் காம்பேக்ட் சைஸில் தான் வருது. புது ஹெச்டிபி ஃப்ளாட்டே 5 ரூம் பழைய வீடு 4 ரூம் சைஸில் தான் இருக்குது. அந்தளவு காம்பேக்டாக இருக்குது. இது எங்களோட காமன் ரூம். இதை நாங்கள் வந்து ஒரு ஸ்டடி ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு 2 பக்கமும் பில்ட்இன் ஸ்டடி டேபிள் பில்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அயன் போர்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அயன் போர்டு ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிறதும் வெளியே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வைக்கிறதும் அது மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இது மாதிரி ஒரு பில்டின் அயன் போர்டு பிளான் பண்ணி இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை வந்து நாங்கள் வால் மவுண்ட்டாக வால்லே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து இது மாதிரி திறந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ரொட்டேட்டபிளாகவும் இருக்குது. ஸோ நம்ம எந்த பக்கம் வேணுமோ நமக்கு அதுக்கு தேவை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பை லக்கு இது வந்து இந்த கலரும் இதுவும் வந்து மேட்ச் ஆகிடுச்சு வார்ட்ரோப்க்கு. இதை வந்து இப்படி கழட்டிட்டு நம்ம வாஷும் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வீடு ரெனோவேட் பண்ணும்போதே கொஞ்சம் பிளான் பண்ணி நாங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டதுனால எங்களுக்கு அயன் போர்டு அங்கங்கே வச்சு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கிற அந்த ஒரு ஹேசில் இல்லாமல் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களோட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இதை ஷேர் பண்ணுறேன். இதுவுமே கூட இதுக்கு ஹோல்டர் இருக்குது. இந்த அயன் பாக்ஸுக்குமே ஹோல்டர் இருக்குது. வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நாங்கள் வந்து இது மாதிரி இந்த ட்ராலிலேயே வச்சு இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இங்கேருந்தும் அயன் பண்ணலாம். இப்படி அப்புறம் நமக்கு எப்படி வேணுமோ ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க் முடிஞ்சோடனே நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சிட்டோன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இடம் நல்லா சேவ் ஆகுது. இதில் இந்த இடத்துல நார்மல் ஸ்டாண்டிங் அயன் போர்டு வச்சுருந்தோன்னா வார்ட்ரோப் திறந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இடம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், இடிக்கும், இடம் பத்தாது. அதுவே இது மாதிரி வால் மவுண்டட் வைக்கும்போது நம்ம அயன் பண்ணி வேலை முடிஞ்சதுமே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. ஸோ உங்கள் யாருக்காவது இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பேஜை ஃபாலோ பண்ணி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.